வழி தெரியாமல் போனால் இப்படி தான் லெஃப்ட்டுன்னா அதை நம்பிட்டு சப்போஸ் தெரியாதவங்க பார்த்து வாங்க, ஏன்னா நேராக அப்படின்னாங்க. அதை நான் கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஒரு ரோடு இருந்தால் பரவாயில்ல, முக்கால் ரோடு தான் இருக்குது. இதில் எப்படி போகிறது? அசாம் கவர்மெண்ட்டில் திரிபுரா கவர்மெண்ட் இந்த ஏதாவது கவனித்து இந்த ரோடை கொஞ்சம் பெருசு பண்ணாங்கன்னா வாகனங்களுக்கு போக்குவரத்து நல்லாயிருக்கும். ரோடு பெருசாக ஓரளவுக்கு அகலமாக இருந்துச்சுன்னா இவ்வளோ ஆக்சிடென்ட்டே இல்லை, இவ்வளோ டிராஃபிக்கே இல்லை. ரோடு சின்ன இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனை. தோழர்களே, வெல்கம் பேக். இருங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வர செப்டம்பர் 3ஆம் தேதி நம்ம சேனலோட பிறந்த நாள். கரெக்டாக 1 வருஷம் ஆக போகுது நம்ம சேனல் ஆரம்பித்து. ஸோ அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து மீட்டப் வச்சுருக்கேன் ஈரோட்டில். அது என்ன, எங்கள் இடம் எல்லாம் நான் அடுத்து சொல்கிறேன் அடுத்தடுத்து வர வீடியோவில். மறந்துடாதீங்க, செப்டம்பர் 3ஆம் தேதி எல்லோரும் கண்டிப்பாக வரணும், சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோ லேட்டராக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லொக்கேஷனை ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த லொக்கேஷனை பார்த்து வாங்க, மறந்துடாதீங்க, சரிங்களா? செப்டம்பர் 3ஆம் தேதி. சரி வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆயிடுச்சு. இப்போ எங்கடா கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கே கண்டுபிடிங்க பார்க்கலாம். பங்கில் டீசல் அடிக்கிறோம். கரெக்டாக 100 லிட்டர் அடித்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரிபுராவில் போகும்போது 88 இருந்துச்சு, இப்போ 87.06. அஸ்ஸாமில் வந்து 82 சம்திங். ஆனால் அஸ்ஸாமில் எப்பயுமே டீசல் கம்மியாக தான் இருக்குது. அது ஏன்னு கேட்டால், ஓகே டீசல் அடித்தாச்சு. இன்னொரு அஸ்ஸாம் பார்டருக்கு 140 சில்லற, ஆமாம் 40-50 அந்த ரேஞ்சில் வரும். அஸ்ஸாம் பார்டரில் போய் ஏற்கனவே வரும்போது காட்டினல, இப்போ காட்ட முடியுமான்னு தெரியல, முடிஞ்சளவுக்கு காட்டுறேன், பார்ப்போம். மறக்காமல் வீடியோக்கு பண்ணிடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? மறந்துடாதீங்க. ஏதாவது பேசணுன்னா இன்ஸ்டாகிராமில் பேசுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, இனி நான் ஸ்டாப் அஸ்ஸாம். போகலாமாங்க. போகலாம் ரைட். எப்படி இருக்கு? அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் பர்ச்சேஸ். இப்போ பார்டர் பாஸ் பண்ணி வந்துட்டு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரிபுராலேருந்து அஸ்ஸாம் பார்ட்ரு. எங்கே ப்ரோ அது பார்டரே காட்டல அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து நாங்கள் அவசரமாக பாஸ் பண்ணோம், அதனால் கொஞ்சம் காட்ட முடியல. பார்க்கலவனு கவலைப்பட இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணால் பாருங்கள் அஸ்ஸாம் பார்ட்ரு. ஓகே, vlog கண்டினியூ பண்ணலாம். மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு அவர் ஓடிந்தார், இப்போ அவர் ஓடிட்டு இருக்கிறாரு. டியூட்டி சேஞ்சிங் உங்களுக்கு மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. அப்படியே பொறுமையாக போய்ட்டு வரோம். இப்போ அஸ்ஸாம். இது அஸ்ஸாமா மேகாலயாவா? சிட்டிக்கு போகிற ரோடு பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா, அது இது வந்து அவுட் ரோடு.
சப்போஸ் தெரியாதவங்க பார்த்து வாங்க, ஏன்னா நேராக போனால் சிட்டிக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இந்தாட்ட அவுட் ரோடு இருக்குது, சிட்டியை தாண்டி அவுட்டில் போய் ஜாயிண்ட் ஆகிடும். எல்லா வண்டியும் அதில் தான் போகும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, அவங்க நம்ம கல்லறன்னு புரிஞ்சு போச்சுடா. கணக்கையெல்லாம் போடுவாங்க, அவங்க பார்வையால பாடாயிரம் ஊற்றுவாங்க. போடாதே என்ன ஆட்டி பழக்காதே என் ஒய்ஃபா வந்திடு, ஆசைய மூடி மறைக்காதே, பொண்ணப்ப பேச மறைக்காதே, மரத்துல பார்த்துக்கிட்டு ஆட்டுக்குள்ளே நகல மாடி காட்டிடுவான், மாட்டிக்காத சேர்த்துக்குள்ள அவ கைதா வேணுமா. A few moments later. Approximately 10 hours later. போலாமுங்க. தான்னா தான் மெயின் ரோடு. வழி தெரியாமல் போனால் இப்படி தான். அப்பா திருப்பறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. சிட்டிக்குள்ளே தெரியாமல் வந்துட்டோம். அங்கே முன்னாடிக்கிறவன் லெஃப்ட்டுன்னா அதை நம்பிட்டு வந்தா கடைசியில் சிட்டிக்குள்ளே போகிறதுப்பா. போலீஸ்கார விடவே மாட்டேன்ட்டா. அட கொஞ்சம் தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் விட்டுருந்தானா போயிருக்கலாம். போலாமுங்க சீட்டில் எப்படி மாட்டி போலாமுங்க. கொஞ்சம் விட்டுருந்தானா போயிருக்கலாம். மறுபடியும் அங்கேருந்து சிட்டிக்குள்ளேயே திருப்பி படாத பாடுபட்டு திருப்பி வந்துட்டு வரோம். இந்த ரோட்டில் போகிறதுக்கு அந்த ரோட்டில் போயிட்டோம். கொஞ்சம் மிஸ்ஸு.
ஆளுமா டோலுமா இசால கடிமா ஆளுமா அது விட்டுங்க கெத்த விடாத பங்கு கெத்த விடாத நீ ஏறினாலும் வாரினாலும் கெத்த விடாத क्या अब काटो ना तो जो गाना बोलेगा आएगा बोलने से என்னவா இப்போ என்ன நடந்துச்சுல அவர் நம்ம வீடியோ இது யூடியூப்ல பாட்டு கேட்கணுமாம்மா அதனால செல்லு கொடுப்பா அப்படின்னாரு அது தெரியாமல் நாங்கள் புரிஞ்சிக்காம என்னென்னமோ பேசிட்டோம் அப்புறம் நெட்டு முடிஞ்சிருச்சா நெட்டு இல்லை அதனால சரி நாளைக்கா பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு ஏன்னா நைட் இங்கே தான் வண்டி நிறுத்துறோம் பார்டர் கிட்டத்தட்ட என்னன்னா ஃபஸ்ட்டு திருப்பூர்லேருந்து அசாமுக்கு வந்தோம் அசாம் பார்டரு மறுபடி அசாம் பார்டர்லேருந்து மறுபடி மேகாலயா பார்டரு அடுத்து மேகாலயாலேருந்து மறுபடி அசாம் பார்டர் எப்படின்னா திருப்பூர்லேருந்து அசாம் டச் ஆகி அசாம்லேருந்து மறுபடியும் மேகாலயா போய் மேகாலயாலேருந்து மறுபடியும் அசாமுக்கு வருவோம் இப்படி பாம்பு மாதிரி வச்சுக்கிங்களேன் இப்படி போயிட்டு வரும் அந்த மாதிரி அதனோட இது 2 பார்டருங்க 2வது பார்டர் தண்ணி வந்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹீல்ஸ் தான் நைட் டைம் வண்டி ஓட்ட முடியாது அப்படின்ட்டு எல்லா வண்டியுமே நிறுத்திட்டாங்க நாங்களும் அங்கேயே தேடிட்டு வந்தோம் இங்கே வந்து பீகார் ரோட்டில் இருக்குது அப்படின்னாங்க ஆனால் பட் அங்கே ஃபுல்லாக வண்டிங்க எல்லாம் நேபாள் வண்டியாக ஒரு குரூப்பே ஒரு 30 வண்டி பக்கம் குரூப்பே நிறுத்திட்டாங்க சரி இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு வரும்போது இவங்க இங்கேருந்து போகும்போது இந்த கடையில் நிறுத்தி சாப்பிட்ருக்காங்க அதனால் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிச்சு சரி நான் அங்கேயே நிறுத்துகிறோம் அப்படி பார்த்துக்கோ அப்படின்னாங்க சரி ஓகே இதில் இன்னொன்று என்னென்னா மணி கரெக்டாக 8:30 மணி ஆனால் அதுக்காக தான் மெயினாக இப்போ ஷூட் பண்ணலாம்னு நினச்சேன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்நேரம் கரெக்டாக நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க இந்நேரம் கரெக்டாக ஆமாம் வீடியோ கரெக்டாக பார்த்துட்டு 8:30 மணி ஷெடியூல் போட்டிருப்பேன் இந்நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அதே டைமில் நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்குல்ல எனக்கு அதுதான் ஒரு 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 ஆச்சரியமாக இருந்துச்சு இந்நேரம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க ஆனால் அதே டைமில் நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம்ல இந்த வீடியோ நீங்கள் நாளைக்கு நாளைக்கு பார்ப்பீங்க அது நல்லா இருக்கே சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சரி போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு மணி 8:30 மணி அதை சொல்லியாச்சா போய் ஃபஸ்ட் சாப்பிட்டு அப்படியே ஸ்லிப்பிங் பண்ண வேண்டியது தான் நாளைக்கு காலையில் ஒரு 4-5 மணிக்கா எடுத்து அப்படின்னு மெதுவாக கிளம்பலாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவாட்டிக்கு வந்து 290 கிலோமீட்டர் இருக்குது அப்படியே பொறுமையாக ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹீல்ஸு மேகாலயாவில் வரும்போதே காமிச்சல அது எவ்வளோ ஹீல்ஸுன்னு அந்த ஹீல்ஸ் எல்லாம் தாண்டி சொக்கி போய் எப்படியாவது அசாம் டச் பண்ணி கவாடி டச் பண்ணிட்டா போதுங்க அதுக்கப்புறம் நம்ம அப்பா அப்படியே கேஷுவலாக இருக்கலாம் சரி பார்ப்போம் எல்லாம் நல்லதுக்கு தான் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கோ மறந்துடாதீங்கோ நம்ம எப்படியாவது 1 மில்லியன் ரீச் பண்ணோம் நம்ம அவார்டு வாங்கணும் ஓகேங்களா மறந்துடாதீங்க புதுசாக வரவங்க நான் அவார்டு வின் பண்ணுற ஒரு ஏமோட வீடியோ போட்டுக்கிறேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க வாங்க வரலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கே நிறுத்தியிருந்தோம் கடைக்கு முன்னாடியே இந்த கல்லெல்லாம் இருக்குல்ல அந்த வண்டியில் வந்து கல்லெல்லாம் எடுத்து வந்து இங்கே கொட்டுவோம் ஏன்டா எங்களை தொந்தரவு பண்ணுறீங்க நாங்களே நடித்து நைட்டில் வேலை செஞ்சுக்கிறேன்டா பகலில் இது பண்ணிவிட்டு அதனால் கொஞ்சம் வழி விடுங்கப்பா நான் என் வேலை நான் பார்க்குறேன் நீங்கள் அந்த ஆப்போசிட்டில் உரமாக போட்டுங்கப்பா அப்படின்னு அவங்க செல்லமாலாம் சொல்ல யோ அந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்னாங்க அதை நான் புது போக்காக சொன்னேன் சரி ஓகே அந்த வண்டி தூக்கி அவங்க அப்படி கரெக்டாக இருந்துச்சுவாங்க என்ன ரோடு மேலே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலு ஆனால் பட்டு பிரச்சனை ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் ஏன்னா ரோடு சரியில்லை ஏற்கனவே அதனால் வந்து நம்ம ஒரு ஒரி பண்ணிக்க தேவையில்லை விடிய காத்தால் 4 மணிக்கு எதிர்த்து கிளம்புறது தானே பார்த்துக்குவோம்